தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் போட போகிறோம். அழகாக நீட்டாக செய்யுது இங்கே பாருங்க, அழகாக உருட்டி அந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 அடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. மல்லிகை ஜாமான் பாருங்க, ஒரு பெட்டியில் நீட்டாக எல்லாமே வச்சுருக்காங்க. ஏன் சமையல் செய்கிறீங்களா? என்ன செய்றீங்க? சாப்பாடு. இது சாம்பாரா? கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 8-8.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரில் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே பார்த்துப்பீங்க. ஆமாங்க, நம்ம நேட்டிவ் பிளேஸ் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் போட போகிறோம். எனக்கு போர் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். அதை வந்து இன்றைக்கி நம்ம தாத்தாவோட, அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்குல்ல, நம்ம தோட்டத்தில் போட போகிறோம். அதாவது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் வந்து போர் போட போகிறோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா போர் வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்துட்டுருக்கு. சூப்பரான வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த அளவுக்கு எவ்வளோ, அதாவது எந்த அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வருது, அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் போர் பண்ணும்போது பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எத்தனையோ நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணும்போது ஒரு செம்ம ஹாப்பியாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண போகிறேன். ஓகே, வளன்னு கொள்ளன்னு பேசாமல் வாங்க இப்போ ஸ்பாட்டுக்கு போவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போர் போடுறதுக்கு முன்னாடி ஜலம் பார்க்குறதுக்காக தேங்காய் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே மக்கள்ஸ், இதுதான் வந்து நம்மளுடைய தோட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா வந்து கடலக்காய் போட்டிருந்தாரு. இப்போ தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையினால போர் போட போகிறோம். பாருங்கள், போர் வண்டி ரெடியாக நிற்கிது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போர் வண்டி வந்தது, அந்த ஆப்ரேட்டிங் அந்த பின்னாடி இருக்கிறதெல்லாம் தூக்குனது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஷார்ட் எடுத்து வச்சுருக்காரு. அதை ஆட் பண்ணுறேன், வாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். வாங்க இப்போ போர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்லி அம்மன் அப்படிங்கிற ஒரு போர்வெல் சர்வீஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. எல்லாம் ஹைட்ராலிக் மிஷின்ஸ் பாருங்கள். செல்லி அம்மன் கர்நாடகா வண்டி. நம்ம ஊர் வந்து கர்நாடகாவுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 50-60 கிலோமீட்டருக்குள்ளே மாதேஸ்வரம் மலை கர்நாடகா இருக்குல்ல, அது பக்கம் தான். ஓகே, அதனால் நமக்கு கர்நாடகா வண்டி தான் வந்து வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 வண்டி 6.5 இன்ச்சு பிக் போர், பெரிய போர். வீட்டுக்குள்ளே போகிறது பிட் போரு. நம்ம வந்து பெரிய போர் தான் வந்து நம்ம தோட்டத்தில் போடுறதுனால. ஓகே, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரி தோட்டம் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி பெரிய போர் தான் போடும். அந்த ட்ரில்லரோடைய மெஷர்மெண்ட் வந்து 6.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் அந்த பைப்போட லென்த் பார்த்தீங்கன்னா 20 அடி. இந்த மிஷின் வந்து ட்ரில்லர் மிஷின். அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர். இருங்க, நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரெசர் வழியாக அந்த பைப் வழியாக உள்ளே போய் அப்படியே அந்த ட்ரில்லருக்கு போயிடும்.
ஓகே மக்கள்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 120 அடி இறக்கிட்டோம். அது லைட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் வந்து நம்ம உள்ளே இறக்க போகிறோம். ஏன்னா சைடில் இன்னி மண் வந்து உள்ளே போகக்கூடாதுல்ல, அதனால் பிவிசி பைப் இறக்க போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்க, ஹைட்ராலிக் சென்சார் பாருங்க. அப்படியே அதே பார்த்தீங்கன்னா எடுத்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்டிருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்து பைப்பையும் பாருங்களே உள்ளே போடும் பாருங்கள். அழகாக நீட்டாக செய்யுது. இங்கே பாருங்க, அழகாக உருட்டி விட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பிரதர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 60 அடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பிவிசி பைப் இருக்குல்ல லென்த்து, அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பைப் வந்து நம்ம இந்த வெள்ளை கலர் பைப் நம்ம இறக்கியிருக்கோம். போர் ஓடிட்டு இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 250 அடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் வந்து அவங்களுக்கான சாப்பாடை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே வந்து அதாவது இந்த மாதிரி வந்து பிரதர்ஸ் குக்கிங், இந்த மாதிரி குக்கிங்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். அப்படி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே மேலோட்டமாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா சிலிண்டரு, தண்ணி குடம், அப்புறம் சமையலுக்கு தேவையான ஜாமான அடுப்பு எல்லாமே பாருங்களே அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. மல்லிகை ஜாமான் பாருங்கள், ஒரு பெட்டியில் நீட்டாக எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமையல் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போர் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த வீடியோ போர் பிடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த போர் போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு. அதனால் இது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஃபுல்லாக நைட்டு, அதாவது கழட்டி முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாமே இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம பின்னாடி திரும்பி பாருங்கள், சூப்பராக 2 வண்டியும் சூப்பராக பாருங்கள். ட்ரில்லரு, இங்கே ஜென்ரேட்டரு, அப்படி பிரதர்ஸ் வந்து சமையல் செய்யறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம ஊர் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம நிறைய வீடியோவில் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லிடுறேன். மேட்டூர் பக்கத்தில் அம்மாப்பேட்டை பக்கத்தில் குருரெட்டியூர், அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊர். ஓகேங்களா, பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாலமலை, சித்தேஸ்வரம் மலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மலை இருக்குது. சூப்பராக இந்த பாருங்கள் சன்செட் டைமில் இது வந்து கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் பேக்கில் பாருங்கள், மலை கீழே பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருக்குது சூப்பராக. இந்த டைமில் சூப்பராக நம்ம போர் போட்டிருக்கோம். சரியான ஒரு மூமெண்ட்டுங்க. பாருங்கள், அழகாக மேற்கு தொடர்ச்சி மலையில் சன் வந்து செட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இங்கே போர் போட்டிருக்கோம்.
மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், பிரதர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஐயா வந்து சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் சமையல் செய்கிறீங்களா? என்ன செய்கிறீங்க? சாப்பாடு. இது சாம்பாரா? ஓகே மக்கள்ஸ், இங்கே வந்து கொஞ்சம் லோ லைட்டாக இருக்குது. ஓகே, நம்ம ஐயா வந்து நல்லா சமையல் செய்ய ஆரம்பிக்கிட்டோம். நம்ம போய் அப்படியே போர் போகிறத கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நைட்டில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே போர் லாரியை பாருங்களே, சும்மா லைட் செட்டிங்கில் போட்டு ஜகஜோதியாக இருக்குது. தெரிகிறதா? நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக 300 அடி ஓடி இருக்கு. ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம தம்பி வந்து அந்த உள்ளே போடுற பிட் இருக்குல்ல, ராடு, அதை தூக்குறாராமா. அப்பா செம்ம வெயிட்டு. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே செம்ம வெயிட்டுங்க. மக்கள்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா 25வது பைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா 25வது பைப்பு, ஃபைனல் பைப்பு. ஓகேங்களா, லாஸ்ட் பைப் வந்து இறக்க போகிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா 500வது ஐடி, அதாவது இந்த பைப் இறங்குச்சுன்னா 500 அடி கம்ப்ளீட் ஆகும். இப்போ வரைக்கும் 480 அடி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இந்த 500வது அடி இந்த பைப்பை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, கடைசி பைப் இறக்கும்போது பாருங்க தண்ணி எப்படி வருது அப்படின்னு. ஓகே மக்கள்ஸ், 500 அடி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு.
ஓகே மக்கள்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து 500 அடி போர் வந்து நம்ம ட்ரில் பண்ணியாச்சு. காட் கிரேஸில் நல்ல தண்ணியே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம போர் போட்ட வண்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் நம்ம பிரதர்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாகவும் நீட்டாகவும் வந்து போர் போட்டாங்க. செல்லியம்மன் போர்வெல்ஸ் அங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்திருந்தாங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உங்கள் தோட்டத்துலையோ உங்கள் வீட்லேயோ எங்கேயாவது வந்து போர் போடணும் அப்படின்னா வந்து இவங்களை நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் அப்புறம் இவங்க கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஈரோடு சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா போர் போட்டுக்கலாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு மணிக்கு நம்ம போர் போட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 500 அடி வந்து ஈஸியாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நடுவில் கொஞ்சம் பிரேக்கு இல்லை சாப்பிட்றவங்களுக்கு பிரேக்கு எல்லாமே விட்டு நம்ம ஒரு 8 மணி நேரத்தில் 500 அடி பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 8 மணி நேரம் போட்ட போரை எவ்வளோ சீக்கிரம் அந்த பைப் எடுக்கிறாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆன் த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஏர் ப்ரெஷரை போட்டு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க. ஓகே மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போர் போட்டு முடிச்சாச்சு. ஓகே பாருங்கள், போர் வண்டி பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. ஓகே, செட்டில்மெண்ட் எல்லாமே முடிச்சு ஃபைனலாக சூப்பராக இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:45. இப்போ தான் வந்து எல்லாமே முடிஞ்சுது. கரெக்டாக 500 அடி நம்ம போட்டிருக்கோம். 25 பைப், ஒரு பைப் வந்து 20 அடி, 500 பைப் பார்த்தீங்கன்னா 500 அடிக்கு 25 பைப் போட்டிருக்கோம். ஓகே, ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்கள்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய்.